விசுவாசிகள்கிட்ட ஆடம்பர வாழ்க்கை, ஆடம்பர ட்ரெஸ், உலகத்தை ஃபாலோ பண்ணக்கூடாது என போதிக்கும் நாம் ஸ்டேஜ்லேயும் சோசியல் மீடியாவிலையும் அழகாக தெரியணுங்கிறதுக்காக அடிக்கடி யூஸ் பண்ணாட்டியும் கோட், ஷூட், சேரீன்னு எவ்வளோ காஸ்ட்லியாக எடுத்து குமிக்கிறோம். ஆடம்பர வீடு, காஸ்ட்லி கார், செல் யூஸ் பண்ணுறோம். திருமண ஃபங்க்ஷனுக்கு எத்தனை கோடி வரைக்கும் செலவு பண்ணுறோம். இதெல்லாம் உலக வேஷம் இல்லையா? இன்னொரு பக்கம் நாங்கள் இப்படியெல்லாம் காஸ்ட்லி ட்ரெஸ்ஸோ, மேக்கப்போ, ஏன் ஜுவல்ஸோ போடுறதில்லை. எப்பொழுதும் ஒயிட் அண்ட் ஒயிட் என்கிற ஊழியக்காரரா நீங்கள்? நாம் யாரையாவது ரொம்ப நேசித்தால் மட்டுமே அவங்களுக்காக மாறுவோம். ஏசப்பாவை நேசிப்பதால் அப்படி மாறி இருப்பது நல்லதுதான். ஆனால் தேவன் மாறனு கடிந்து கொள்கிற விஷயத்தில் மனம் திரும்பாமலும், துணிகர பாவம் செய்தும், தேவனுக்காக பக்தி வைராக்கியத்தை செயலில் காட்டாமலும், ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லாமல் செய்யும் வெறும் வெளிப்புற மாற்றங்கள் எல்லாமே சாரி டு சே தேவ பக்தியின் வேஷமே. இதில் இயேசுவின் நாம மகிமைப்பட போவதில்லை, அவர் சந்தோஷப்பட போவதில்லை என உணர்ந்து இன்றே மனம் திறந்து